இன்றைக்கி நம்ம நிசான் மேக்னைட் பற்றி பார்க்க போகிறோம். ஜப்பானுடைய பிராண்ட் ஒன் கார் ஒன் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு பாலிசி. என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் எஸ்யூவி. காம்பேக்ட் எஸ்யூவிலே பார்த்தீங்கன்னா நிசான் மேக்னைட் பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோல் இன்ஜின். ஹலோ, வெல்கம் கார். நிசான் மேக்னைட் நியூ எடிஷன் 2024 டாப் வேரியண்ட் டெக்னா ப்ளஸ். ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா ஹனிகோம்ப் ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுத்துருக்காங்க. டே டைம் ரன்னிங் லைட் கொடுத்துருக்காங்க. வண்டி பார்த்திங்கன்னா காம்பேக்ட் எஸ்யூவியில் நல்ல ஒரு செக்மெண்ட்டான வண்டி, பெட்ரோல் இன்ஜின். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 205 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 2500 mm. இந்த வண்டியோட பேசிக் மாடலில் இருந்து டோர் ஹேண்டில் குரோம் ஃபினிஷ்டு கொடுக்குறாங்க. 16 inch அலாய் வீல், பாடி கலர் மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க. நல்ல ஹை குவாலிட்டியான ஸ்டீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோரெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது. குரோம் ஃபினிஷ்டு 4 டோருமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஆன் அண்ட் ஆஃப் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் இருக்குது. வண்டியுடைய எக்ஸ்டீரியர் என்ன கலர் இருக்கோ சேம் அதே இன்டீரியர்லேயும் பண்ணியிருக்காங்க. ஆரஞ்சு கலர், டூயல் டோன் கலர். டிரைவர் சீட் பார்த்திங்கன்னா 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. விண்டோ லாக் அண்ட் அன்லாக், பவர் விண்டோ பட்டன் கொடுத்துருக்காங்க. 4மே பவர் விண்டோ. மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட், ஃபோல்டபுள். மிரரும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் கலருக்கான மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் டில்ட் அண்ட் டெலஸ்கோபி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உள்ள இன்டீரியர் ஃபுல்லாகவே லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இன்டீரியர்னு சொல்லலாம். நிசானோட நல்ல ஒரு பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன சுவிட்சு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஹெட்லைட் அட்ஜஸ்டபுள். ஃப்ரண்ட் ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அண்டு க்ரூஸ் கண்ட்ரோலான ரெடியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா மோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் வேரியண்ட்டில் இருந்து டாப் வேரியண்ட் வரையும் 6 ஏர்பேக்ஸ் கொடுக்குறாங்க இந்த வண்டியில். நிசான் மேக்னைட். இன்ஃபோடெயின்மெண்ட் பார்த்திங்கன்னா 9 inch கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன் நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா டாப் வேரியண்ட்டில் மிடில் வேரியண்ட்டில் இருந்து ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கீ கொடுக்குறாங்க. மேனுவல் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் உள்ள சார்ஜர் ப்ளஸ் யூஎஸ்பி கேபிள் உள்ள ஃபோனுக்கான ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஸ்பேஸாக இருக்குது. ப்ளஸ் வண்டியோடைய இன்ஃபோடெயின்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு கார் அப்படியே நல்ல ஒரு பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. ஜப்பான் நம்ம மேக்கிங் பொறுத்தவரையும் நம்ம சொல்ல முடியாது. நல்ல ஒரு பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. டார்க் பார்த்திங்கன்னா 160 Nm பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. பெட்ரோல் இன்ஜின் 1 liter டர்போ அண்ட் நான் டர்போ. இதோடைய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா 360 degree கேமரா கொடுத்துருக்காங்க. அது சேஃப்டி வைஸ் சொல்லப்போனால் நல்ல சைட் ரிவேஸ் எல்லாமே நல்லா பார்த்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் 360 degree கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு வரவேற்கத்தக்கதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மிட் வேரியண்ட்டில் இருந்தே வருது. ப்ளஸ் மேனுவலாகவும் நம்ம ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு லெதர் ஃபினிஷில் நல்ல ஒரு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸாக ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் க்ளோபஸ் பார்த்திங்கன்னா 10 liters ஸ்டோரேஜ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வைசர் வித் மிரரோடு கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ் லைட்ஸ், இன்டீரியர் மேலே லைட்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். நல்ல வியூ பாயிண்ட்டும் நல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. வாட்டர் கேன் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 1 liter நல்லா தாராளமாகவே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். எல்லா டோர் லிஸ்ட்லேயுமே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 6 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க வித் டியூட்டரோட. பேக் ரோவில் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பேக் ஏசி கொடுத்துருக்காங்க. தாராளமாக 3 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக போகலாம். டிரைவர் சீட் பார்த்திங்கன்னா ரொம்ப பேக்கில் தள்ளனாலுமே இவ்வளோ கேப் இருக்குது. பவர் விண்டோ, குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ்க்கான அடையாளம் தான் இந்த மேக்னெட்டுடைய சேல்ஸுங்க. டபுள் ஆக்டிங் ஷாக் அப்சர்வர்
லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சஸ்பென்ஷன்னே சொல்லலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா எல்இடி டைல் நல்ல ஒரு கொடுத்துருக்காங்க நிசான். அப்புறம் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 336 லிட்டர், நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு ஸ்டீல் வீல் தான். நார்மல் அலாய் வீல் பார்த்தீங்கன்னா 16 இன்ச், பட்டு ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு வீல் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஸ்பேஸ் நம்மளுக்கு அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட் 2 சீட்டை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் அந்த சீட்டை ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 690 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்குங்க. அதாவது நார்மலாக 336 லிட்டர், நீங்கள் சீட்டை ஃபோல்டு பண்ணிங்கன்னா 690 லிட்டர் உங்களுக்கான பூட் ஸ்பேஸ். 1999 சிசி, 1000 சிசின்னு சொல்லலாம். 160 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. டர்போ இன்ஜின், பெட்ரோல் மட்டும்தாங்க இந்த வேரியண்ட்டில். டீசல் இல்லைங்க, வேறு சிஎன்ஜி ஆப்ஷன் எதுவுமே இல்லைங்க, பெட்ரோல் மட்டும்தான். நீங்கள் நான் டர்போ ரெண்டுமே இதில் அவைலபிளாக இருக்குது. இது மேனுவல் கியர் பாக்ஸ், ஆட்டோமேட்டிக்குமே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் கீழே கொடுத்துருக்காங்க, எல்இடி ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்டில் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20 km/லிட்டர் சொல்கிறாங்க. லாங் ரைட், கண்டினியூஸ் ரைடில் பார்த்தீங்கன்னா 19, கீழே குறையிறதுலன்னு சொல்கிறாங்க. சிட்டியில் பார்த்தீங்கன்னா 15 to 16 அந்த ரேஞ்சு வருதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆவரேஜாக நம்ம 18 to 20 km நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாங்க.